செய்தியுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். குழந்தைகள் உட்பட 3 எலும்புக்கூடுகள் செம்மணியில் மீட்பு. பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்து கைதிகளை விடுவிக்க அரசிடம் வோல்கர் டோர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உறுதி. தமிழ் எம்பிக்களிடம் ஐநா ஆணையாளர் உறுதி. மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஆதரவு தாருங்கள். ஜனாதிபதியிடம் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வேண்டுகோள். மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச தரத்தில் உள்நாட்டு பொறிமுறை. ஊடகவியலாளர் சந்திப்பில் மனித உரிமைகள் ஆணையாளர். தெல்லிப்பளை கிணற்றில் நீரில் மூழ்கி இளைஞர் மரணம். நீந்திக் கொண்டிருந்த போது வலிப்பு ஏற்பட்டதால் விபரீதம். அச்சுவேலி தோப்பு பகுதியில் கிணற்றில் விழுந்த 10 வயது சிறுவன் பலி. இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு எமது காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக பார்வையாளராக முதல் தடவை தான் வந்து பார்வையாளராக இருப்பேன் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்வையாளராக இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இனி விரிவான செய்திகள். குழந்தைகள் உட்பட 3 எலும்புக்கூடுகள் செம்மணியில் மீட்பு. குழந்தைகள் உட்பட 3 எலும்புக்கூடுகள் செம்மணியில் மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வின் 1ஆம் நாளான நேற்று மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அகழ்வுகள் இடம்பெற்று 3 குழந்தைகளின் மனித எலும்பு எச்சங்கள் உட்பட 19 எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மனித புதைகுழியாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டது. அத்துடன் 45 நாட்களுக்கு 2ஆம் கட்ட அகழ்வுகளை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இதன்படி அகழ்வுகளுக்கான செலவினம் பாதீடில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெறும் என்ற உத்தரவிற்கமைய நேற்று வியாழக்கிழமை 26ஆம் தேதி 2ஆம் கட்ட அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நேற்று குழந்தையின் மண்டையோட்டு தொகுதி உட்பட 3 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினத்துடன் இதுவரை 22 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 45 நாட்களுக்கு பாதீட்டு அளவு உள்ளதால் முதல் 15 நாட்களுக்கு அகழ்வு பணிகள் சிறிய இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்து நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மனித உரிமைகளுக்கு பாதுகாப்பு தாருங்கள். ஜனாதிபதியிடம் மனித உரிமைகள் ஆணையாளர் கோரிக்கை. இலங்கை தேசிய ஒற்றுமை நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஜனாதிபதி அன்ற குமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டோர் தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஷயம் செய்துள்ள ஐநா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வோல்கர் டோர் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்ற குமார திசாநாயக்காவை சந்தித்த போது இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது இடம்பெற்று வரும் புதிய அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை பாராட்டிய உயர் ஸ்தானிகர் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள அனைத்து மக்களும் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் கீழ் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்று தெரிவித்தார். தனது இலங்கை விஜயத்தின் போது இலங்கையில் நடைபெற்று வரும் புதிய மாற்றம் குறித்து தெளிவான புரிதலை பெற முடிந்ததாக தெரிவித்த வோல்கர் டோர் இன்று நாட்டின் அனைத்து மக்களும் சிறந்த எதிர்காலத்திற்கான புதிய நம்பிக்கைகளை கொண்டுள்ளனர் என்று தான் நம்புவதாகவும் கூறினார். காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. வடக்கு மற்றும் தெற்கில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் வேதனைகள் ஒரே மாதிரியானவை என்றும் அவர்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைகள் நிறைவேறும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் எதிர்பார்க்கின்றது என்று உயர் ஸ்தானிகர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது அரசியல் கலாச்சாரம் காரணமாக மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்களின் உரிமைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் செயற்பட தவறியுள்ளதால்
காணாமல் போனவர்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தி மறுசீரமைக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பாகவும் இதன்போது ஆராயப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அன்ற குமார திசாநாயக்கா காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினையை அனுபவ ரீதியாக எதிர்கொண்ட ஒரு அரசியல் இயக்கமாக தனக்கு அது தொடர்பான புரிதல் இருப்பதாக தெரிவித்தார். நாட்டின் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கு மனித உரிமைகளை பாதுகாக்க தேவையான சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதற்கு தனது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச தரத்தில் உள்நாட்டில் பொறிமுறை ஊடகவியலாளர் சந்திப்பில் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கையில் இடம்பெற்று வரும் மனித உரிமைகள் மீறல்கள் விவகாரங்களுக்கு தீர்வை காண்பதற்காக சர்வதேச தரத்திலான உள்நாட்டு பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கைக்கான தனது விஷயத்தின் முடிவில் நேற்று ஊடகவியலாளர்களிடம் சந்தித்து கருத்து தெரிவிக்கின்ற போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பிலான உள்நாட்டு ரீதியான விசாரணை பொறிமுறையை அவசியம். இந்த விசாரணை பொறிமுறையை சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்ட வகையில் அமையப்பெற வேண்டும். இவ்வாறான ஓர் பொறிமுறையை உருவாக்குவதற்கு இலங்கை சர்வதேச ஒத்துழைப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். புதிய சட்டத்தை ரத்து செய்க பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்து கைதிகளை விடுவிக்க அரசிடம் வோல்கர் கோரிக்கை. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து நீண்ட காலமாக தடுப்பில் உள்ள கைதிகளை விடுவிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் இலங்கைக்கான தனது விஜயத்தின் முடிவில் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு கருத்தை வெளியிட்டார். இந்த விவகாரம் குறித்து அரசாங்கத்துடன் விவாதித்ததாகவும் அவர் மேலும் கூறினார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுவிக்குமாறு கோரியதாகவும் அவர் கூறினார். மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஒரே பாலின திருமணத்தை குற்றமற்றதாக முன்மொழியும் தற்போதைய மசோதா மிக விரைவில் நிறைவேற்றப்படும் என்று நம்புகின்றேன். மேலும் நிகழ்நிலை ஊடாக பாதுகாப்பு சட்டம் ரத்து செய்யப்படும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக விசாரணைகள் மீண்டும் தொடங்குவது ஒரு நேர்மையான நடவடிக்கை என்று கூற வேண்டும். மேலும் பாதுகாப்பு போலீஸ் துறை சீர்திருத்தங்கள் மிகவும் முக்கியமானவை என்றார். தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உறுதி. தமிழ் எம்பிக்களிடம் ஐநா ஆணையாளர். வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை உறுதியாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்று முன்தினம் வருகை தந்த அவர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மத்திய கிழக்கு உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் நிலவும் பிரச்சினைகள் எதிர்வரும் ஜெனீவா கூட்டத்தொடர் இலங்கை தமிழர் பிரச்சினை நீர்த்து போகாமல் இருப்பதற்காகவே தான் நேரடியாக இங்கு வந்ததாக வோல்கர் கூறியதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கூறியுள்ளார். மேலும் மனித புதைகுழிகள் விவகாரம், அரசியல் கைதிகளின் விடுதலை, காணி விடுவிப்பு, வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக குறித்த சந்திப்பில் பேசப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மோசமான அரசாங்கம் நடக்காமல் இருப்பதற்கு ஜெனீவா தீர்மானங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு வலியுறுத்தியதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பங்காளி கட்சி தர்மலிங்கம் சித்தாந்தன் தெரிவித்துள்ளார். இச்சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ரா சாணக்கியன், செல்வம் அடைக்கலநாதன், சண்முகநாதன், ஸ்ரீ பானந்தராஜா மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தர்மலிங்கம் சித்தாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தெல்லிப்பளையில் நீரில் மூழ்கிய இளைஞன் மரணம். நீந்திக் கொண்டிருந்த போது வலிப்பு ஏற்பட்டதால் விபரீதம். தெல்லிப்பளையில் நீர்த்தொட்டியில் நீந்திக் கொண்டிருந்த இளைஞன் ஒருவன் வலிப்பு ஏற்பட்ட நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் புதன்கிழமை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் இணுவில் மேற்கு பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் ஜீவன்சன் வயது 20 என்ற இளைஞரே உயிரிழந்தவராவார். குறித்த இளைஞருக்கு தெல்லிப்பளை பகுதியிலுள்ள வீடு உள்ளது. இந்நிலையில் குறித்த இளைஞர் நேற்று முன்தினம் தந்தையின் மரக்காலைக்கு செல்வதாக தாயிடம் கூறிவிட்டு தெல்லிப்பளையில் உள்ள வீட்டுக்கு சென்றுள்ளார். பின்னர் அங்கு தொட்டியினுள் தண்ணீர் நிரப்பிவிட்டு நீச்சல் அடித்துள்ளார்.
இதன்போது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். மகனை காணாத நிலையில் பெற்றோர் அவரை தேடிய போது அவரது சடலம் தண்ணீரில் மிதந்தவாறு காணப்பட்டது. சடலமானது மீட்கப்பட்டு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அச்சுவேலி தோப்பு பகுதியில் கிணற்றில் விழுந்த 10 வயது சிறுவன் பலி. அச்சுவேலி தோப்பு பகுதியில் கிணற்றில் தவறி விழுந்த 10 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான். நேற்று மாலை 4:30 மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் அச்சுவேலி அரசடி தோப்பு பகுதியைச் சேர்ந்த பிரதீபன் தச்சன் வயது 10 என்ற சிறுவனே உயிரிழந்தவராம். மேற்படி சிறுவன் தனது பேரனுடன் தோட்டத்துக்கு சென்றுள்ளார். பேரன் நீர் இறைத்து கொண்டிருந்த பொழுது கிணற்றில் கலர் மீன்களை பிடிக்க இவர் முயற்சி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாளிகளை கிணற்றில் விட்ட பொழுது கயிற்றில் கால் சிக்குண்டு கிணற்றுக்குள் விழுந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வருகின்றது. சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது.